வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேக விழா கோலாகலம், அரோகரா கோஷம் முழங்க லட்சக்கணக்கானோர் தரிசனம். வருமான சமத்துவத்தின் அடிப்படையில் உலகளவில் 4வது நாடாக இந்தியா மாறியுள்ளது. உலக வங்கி அறிக்கை. மத்திய அரசின் தொழிலாளர் விரோத, விவசாயிகள் விரோத கொள்கைகளுக்கு எதிர்ப்பு. கேரளாவில் நாளை தனியார் பேருந்துகள் ஸ்ட்ரைக், நாளை மறுநாள் பொது வேலை நிறுத்தம் அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாலை அமைக்க ஒப்பந்ததாரருக்கு திட்ட நிதி வழங்குவதற்கு அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருப்பதால் இதுகுறித்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரணம் தொடர்பான த.வே.க. போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி. போதைப் பொருள் வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஜாமீன் மனுக்கள் மீது இன்று உத்தரவு பிறப்பிக்கப்படும். சென்னை உயர் நீதிமன்றம் அறிவிப்பு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2025-26 இல் 20% கூடுதலாக மாணவர் சேர்க்கை நடைபெறும். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிக்கை. முதல்வர் ஸ்டாலின் இதுவரை ஏதாவது ஒரு மாணவர்கள் விடுதியை நேரில் சென்று பார்த்திருக்கிறாரா? மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் கேள்வி. அமைச்சர் கே.என். நேரு சகோதரர் மீதான சிபிஐ வழக்கில் 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து ஐகோர்ட் உத்தரவு. தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி நத்தம் விஸ்வநாதன் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின்னிதழை படியுங்கள். நன்றி.